பேர் சொல்லி அழைத்தார். அவர் தரும் மீட்பை அறிவிக்கவே சபை நடுவே எம்மை தெரிந்தார். மனிதரை அவரில் இணைத்திடவே உறவு பாலமாய் உருவாக்கினார். அவர் தரும் மீட்பை அறிவிக்கவே சபை நடுவே என்னை தெரிந்தார். மனிதரை அவரில் இணைத்திடவே உறவு பாலமாய் உருவாக்கினார். அவர் பணியை நான் தொடர வேண்டும். அந்த கிறிஸ்து முன் என்னை அர்ப்பணித்தேன். அவர் பணியை நான் தொடர வேண்டும். அந்த கிறிஸ்து முன் என்னை அர்ப்பணித்தேன். என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன். அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இவ்வுலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாமல் வாழவும் அழகையின் சோதனைக்கு உட்படாமல் நம்மை தப்புவிக்கவும் இறைவன் திருமுன் பணிவோம் என்பதை எடுத்துக்கூறும் தவக்காலம் முதல் ஞாயிறு திருப்பலிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை பாதையில் பயணிக்கும் போது பல்வேறு சோதனைகளும் தடை கற்களும் எதிர்படவே செய்யும். இறைமகனுக்கே அழகை சவால் விடுத்தது என்றால் புல்லை போன்ற மனிதர்கள் நாம் எம்மாத்திரம். எனவே பேராசையே சாவுக்கு அடிகோலும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம் முதல் பெற்றோர் பாம்பினால் சோதிக்கப்பட்டதை தொடக்க நூல் வார்த்தைகள் எடுத்தியம்புகின்றது. அனைத்து வளங்களையும் இன்பவனத்தில் அனுபவிக்க இறைவன் தந்தார். இதைவிட பெரியது ஒன்று உள்ளது என்ற அழகையின் ஆசை வார்த்தைகளுக்கு ஏவாள் அடிபணிந்து பாவத்திற்கு வழியமைத்து விட்டாள். வஞ்சகம் வெற்றி பெற்றது. இக்காலத்திலும் வஞ்சகமும் பேராசையும் பல்வேறு கலகங்களுக்கும் சாவுக்கும் காரணமாயுள்ளது. போதுமென்ற மனம் கொண்டு பரமனின் அன்பை பெறுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பாலைவனத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்டதை மத்தேயு நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. 40 நாட்கள் நோன்பிருந்து பாலைவன வேலில் வாடிய இயேசுவிற்கு அடிப்படை தேவையான உணவின் ஆசை, பின் உலக ஆசை என சாத்தான் ஆசை காட்டுகிறது. இறைப்பயம் மறந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். இறை துணையோடு இயேசு வெற்றி பெற்றார். சோதனைகளின் போது இறைவனையும் அவரது வார்த்தைகளையும் பற்றி கொண்டு ஒரு மனிதன் வழியாய் வந்த பாவத்தை, சாவினை இயேசு வெற்றி கொண்டது போல நாமும் சோதனைகளை வெற்றி கொள்ள இத்தவக்காலத்தில் ஜெபித்து பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த திருப்பலியினை ஆண்டவருக்கு நல்ல முறையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்கள் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம். முதலாவது ஞாயிறு, தவக்காலத்தின் முதலாவது ஞாயிறு எங்களை அழைத்து நிற்கின்றது. எங்கள் வாழ்விலே நாங்கள் மேற்கொள்கிற, நாங்கள் சந்திக்கிற சவால்களையும் சோதனைகளையும் ஆண்டவர் இயேசுவின் துணை கொண்டு முறியடித்து அவருடைய அன்பு பிரசன்னத்திலே தொடர்ந்தும் வாழ இந்த திவ்ய பலி எங்களுக்கு துணையாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாங்கள் கலந்து கொள்ளுகிற இந்த பலியானது ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. எங்களுடைய பராக்குகளை, எங்களுடைய வேறு சிந்தனைகளை, நினைப்புகளை ஒரு புறம் வைத்து ஆண்டவருக்கு எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் செய்கிற தவ முயற்சிகளும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த காலங்களில் ஆண்டவருக்குரியவையாய் மாறவும், தன்னலம் அற்ற சேவையை பிறருக்காக இறை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செய்யவும் ஆண்டவர் எங்களை உறுதிப்படுத்தும்படிக்காக
மீண்டும் மீண்டும் விழுந்து மீண்டும் மீண்டும் பாவத்திலே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்த அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் வேண்டி நிற்க எங்களுக்கு தகுந்த சிந்தனைகளையும் பலத்தையும் சக்தியையும் ஆண்டவர் தர வேண்டும்படிக்காக ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்கும் அப்பா. உம்முடைய பரிசுத்தத்திலே நான் நிற்கிறேன் என்கிற அந்த உம்முடைய பிரசன்னத்திலே நான் நிற்கிறேன் என்ற அந்த உணர்வு எனக்குள்ளே வரட்டும் சுவாமி. இது வெறுமனே ஒரு திருப்பலியாய் மாறிவிடாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்னையும் என் குடும்பத்தையும் மாற்றுகிற ஒரு தெய்வீக பலியாக மாறட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் என் பெற்றோரையும் என் கணவனையும் மனைவியையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடங்களிலே என்னோடு வேலை செய்கிற பிள்ளைகளை சக ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த காலமானது இயேசுவின் அன்பை பிறருக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய கல்வாரி பலிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற வாழ்வாக மாற வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உண்மையாகவே நாங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைப்பிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னர் எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் ஆதி பெற்றோரை படைத்தலும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 7 தொடக்கம் 9. அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 தொடக்கம் 7. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவர் நாசிகளின் உயிர் மூச்சை ஊத மனிதர் உயிருள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்து ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்களுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணில் இருந்து வளரச் செய்தார். கடவுளாகிய ஆண்டவர் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாய் இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது
என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளிலிருந்து உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவனதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தியிலைகளை வைத்து தங்களுக்கு ஆடையை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக அனைவரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் அப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியையும் என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம்மை பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அரணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 12 தொடக்கம் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய்
வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு, அந்த மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலோ அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்ததென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே, மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல்லால் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே, மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள், இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் மிகவும் பொருத்தமானதே. முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆதி தகப்பன் எப்படி பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், 22ஆம் தேதி we are going to have
செமினார் ஃபார் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸுக்குரிய செமினார் இருக்கிறது. அதில் சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எமோஷனல் இன்பேலன்சஸ், எப்படி உணர்வுகள், பிள்ளைகளோட உணர்வுகள் மதிக்கப்படுவதில்லை, அதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்றதான தாக்கம் என்ன, ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இந்த உலகம் விடுக்கிற சவால் என்ன, இப்படிப்பட்ட கருத்துக்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். முடிந்தவர்கள் கட்டாயம் வாங்க. என்னென்னு சொன்னால் உண்மையாகவே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கும் இது ஒத்துழைப்பாக இருக்கும். எப்படி எங்களோட உணர்வு, நாங்கள் ஏன் why do what we do, நாங்கள் செய்கிறதை ஏன் செய்கிறோம், அதுதான் மனித வாழ்க்கையினுடைய கேள்வி, உளவியல் கேள்வி அதுதான். why do what it's not coming to me as well. why I do what I do, நான் செய்கிறதை ஏன் செய்கிறேன், இதுதான் உளவியல் கேள்வி. ஒரு மனிதன் உளவியலில் உண்மையாகவே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சும்மா ஒரு ஆளை பார்த்து சிரிப்பீங்க, இல்லாட்டி சும்மா ஒரு ஆளை பார்த்து கோவப்படுவீங்க, இல்லாட்டி சும்மா ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு, இல்லாட்டி சிலாக்களை விரும்புவீங்க, சிலாக்களை வெறுப்பீங்க, சிலாக்களை நேசிப்பீங்க, சிலாக்களை துச்சமாக மதிப்பீங்க. இந்த உணர்வுகளும் இந்த தாட்ஸ் பேட்டர்ன், இந்த எண்ணக்கருக்கள் உங்களுக்கு எழுவதற்கான காரணம் என்ன என்று நீ கேள்வி கேட்கிற பொழுது நீ அறிந்து கொள்ளுகிறாய் உன்னுடைய மன அழுத்தத்தையும், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ட்ரோமா என்று சொல்லுவோம், நாங்கள் பாதிக்கப்பட்ட விதங்கள். அப்போ இதுகளை பற்றி கொஞ்சம் விளக்குவதற்காகவும் எங்கள் பேரண்ட்ஸை கொஞ்சம் நாங்கள் இந்த இதில் தெளிவை ஏற்படுத்துவதற்காகவும் அதற்குரிய செமினார் தான் இன்றைக்கு 22 9 மணிக்கு நடக்கும். சரி, அப்போ இந்த வாசகம் கூட அதை சார்ந்ததாக தான் இருக்கிறது. முதலாவது வாசகம் ஆதி தகப்பன் செய்த பாவம், அவர்களுடைய சிந்தனையில் அவர்கள் இந்த எடுத்துக்கொண்ட முறை, இந்த உலகத்தை பார்த்த விதம், the perspective of God என்று சொல்லுவோம். ஆண்டவரை அவர்கள் பார்த்த விதம், ஆண்டவரை அவர் அறியாததினால் கடவுளை போலாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சாத்தானுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், சாத்தானுக்கு தங்களை சோதிக்கப்படுகிறார்கள். வசனங்களை பார்த்துக்கொள்ளுங்க வடிவா, சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனையில் வீழ்ந்ததினால் சாத்தான் அவர்களை வெற்றி கொள்கிறான். ஏதோ தோட்டத்திலிருந்து அவர்கள் திரட்டப்படுகிறார்கள். அப்போ அந்த சோதனையை முறியடிக்கத்தான் நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அங்கே பேரண்ட்ஸை பற்றி போட்டிருக்கு, பிறகு பார்த்தா இங்கே ஆண்டவரை சோதனையை பற்றி போட்டிருக்கு. ஆண்டவரையும் சாத்தான் சோதித்தான், முதல் மனிதனை சாத்தான் சோதித்தான். முதல் மனிதன் யாரு? ஆதாம், எங்கள் ஆதி தாய் தகப்பன் நாங்கள் சொல்ல ஆதாம் அவர் சோதித்தான். இயேசுவையும் அவன் சோதிக்கின்றான், இயேசு வெற்றி கொள்கின்றார். இயேசு அழகையை, இப்போ அந்த முதல் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகையின் சோதனைக்கு உட்பட்டு எங்களுடைய ஆதி தகப்பன் இறைவனுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் அவர் படைத்த தோட்டத்திலிருந்து திரட்டப்படுகிறார்கள், அவர்கள் திரட்டப்படுகிறார்கள். ஆனால் இங்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நற்செய்தி வாசகத்திலே யார் திரட்டப்படுகிறது? சாத்தான் திரட்டப்படுகிறான் கடவுளால். அப்பாலே போ சாத்தானே, கடவுளை சோதிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கடவுளை சோதிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அப்படியே நீங்கள் 2வது வாசகத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு மனிதனால் சாபம் இந்த பூமிக்கு வந்ததோ அதே போல ஒரு மனிதனால் ஆசீர்வாதம் இரட்சிப்பும் இந்த பூமிக்கு வந்தது. அப்போ வெரி வெல் கனெக்டட். அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கிற பொழுது பாவம், இயேசு, வெற்றி. அப்போ இன்றைக்கு தவக்காலத்தில் சிந்திக்கப்பட வேண்டிய சிந்தனை துளிகளாய் இவை அமைகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். அப்படியே நான் கட் ஷார்ட் டு த காஸ்பல் ரீடிங். நான் காஸ்பல் ரீடிங் வந்தோம் என்று சொன்னால், காஸ்பல் ரீடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விதமான சோதனையை அவன் முன்வைக்கிறான் மனிதனுக்கு. இயேசு மனிதனாக இருந்தார். 3 விதமான சோதனையை சாத்தானானவன் முன்வைக்கின்றான். முதலாவது சோதனை சாப்பாடு. மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை முதலாவது சாப்பாடு. இப்போ சிலாக்கள் யோசிப்பீங்க, காலையில் என்ன சாப்பிடலாம், இட்லியா தோசையா இல்லை போக்கில் வாங்கிட்டு போவோமா? சிலாக்கள் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க, சிலாக்கள் பழைய சோறில் தண்ணி ஊற்றிட்டு வந்திருப்பீங்க. ஏதாவது சாப்பிட ஒரு மனிதன் என்ன சாப்பிடாட்டி அவன் உயிர் வாழ முடியாது. அப்போ அதை கொண்டு மனிதர்களை அவன் சோதிக்கின்றான். உணவுக்காக ஏங்குகிற மனிதர்கள், உணவு. அப்போ ஆண்டவர் அவன் சொல்றான், கல்லை நீ அப்பமாய் மாற்றும், ஒரு அற்புதத்தை செய், நீ கடவுளுடைய மகன் தானே, கல்லை அப்பமாக மாற்று என்று அவன் சொல்லுகின்றான். அப்ப கடவுள் சொல்லுகிறான், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இதில் உங்களுக்கு விளங்கிக்கொள்ள, இட்ஸ் நாட் அபவுட் லிட்ரலி ஸ்பீக்கிங் அபவுட் த ஃபுட், இட்ஸ் அபவுட் த attitude towards God. இது உணவை மாத்திரம் சார்ந்ததல்ல, இது ஒரு மனிதனுடைய மனநிலை,
ஒரு மனிதனுடைய மனநிலை. ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகிறார், எங்கள் ஆன்மாவை திடப்படுத்துகிறார். ஆன்மாவை திடப்படுத்து. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நாங்கள் தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், பானாக இருக்கலாம், என்ன எதுவாகவும் இருக்கலாம், சமபோஷாவாக இருக்கலாம், ஏதாவும் இருக்கலாம். இவை எங்கள் உடலை திடப்படுத்தும். எஸ் வெல், பட் எங்கள் ஆன்மாவை திடப்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுடைய உடல் சோதிக்கப்படுவதில்லை சாத்தானால. உங்கள் உடல் சோதிக்கப்படும், உங்கள் ஆன்மா தான் முதல் சோதிக்கப்படுகிறது, உங்கள் சிந்தனை சோதிக்கப்படுகிறது. எப்பொழுது உங்களுடைய சிந்தனையும் ஆன்மாவும் சோதிக்கப்படுகிறதோ அதனுடைய வெளிப்பாடு தான் உடலிலே சென்படுகிறது. ஆக்ஷன் கம்ஸ் லேட்டர். ஃபர்ஸ்ட் வாட்? தாட்ஸ், சிந்தனை. நீ எதை சிந்திக்கிறாய்? எண்ணம் போலதான் வாழ்க்கை. அடிக்கடி அஜித் சொல்லுகிறேன், எண்ணம் போலதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் சிந்திக்கிறபடிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப ஆக்ஷன் கம்ஸ் லேட். உன்னுடைய செயல்பாடு கடைசியாகத்தான் வருகிறது. உன்னுடைய செயல்பாடு கடைசியாகத்தான் வருகிறது. அப்ப நீ சிந்தனையில் எதை சிந்திக்கிறாயோ அதைத்தான் நீ உன்னுடைய செயல்பாட்டில் நீ வெளிப்படுத்துவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் நாங்கள் சொல்ல. முதலாவது அப்பத்தினால் மட்டுமல்ல, பயப்படாத, நீ உன் ஆன்மாவை காத்துக்கொள். அப்ப இரண்டாவது சோதனையை அவன் கொடுக்கிறான் ஆண்டவர். இரண்டாவது சோதனை என்ன? எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முதலாவது, இப்போ நாங்கள் சாமான் கொடுக்குறோம், வெள்ளத்துக்கு சாமான் கொடுக்குறோம், 5 கிலோ அரிசி கொடுக்குறோம், 10 கிலோ சீனி கொடுக்குறோம்னு சொன்னால் இப்போ எழுப்பிட்டு போவாங்க. ஆகல் வெட்டரை கொடுக்குறோம்னா ஃபாதர் பின்னரம் பூசையை வைங்க, நாங்கள் சாமான் எடுத்துகிட்டு வரோம். முக்கியம் பூசையை பார்த்தாலும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவு வேணும். சாப்பாடு சும்மா தாரான்னு சொன்னால் விடக்கூடாது, அதை வாங்கி எடுத்துறோம்ங்கிற ஒரு அவ்வா மனிதர்களுக்கு எல்லாருக்கும் தான். அப்போ முதலாவது அவன் சாப்பாட்டில் கையை வச்சு எங்களை சோதிக்கிறான். சில ஆட்கள் தங்களுடைய உடைமைகளை விற்பார்கள், தங்களையே விற்றுருவாங்க சாப்பாட்டுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாரும் சாப்பாடை விரும்பி சாப்பிடுவீங்க. சில ஆட்கள் இறால் விரும்பி சாப்பிடுவீங்க, சில ஆட்கள் மீன் விரும்பி சாப்பிடுவீங்க, சில ஆட்கள் இறைச்சி விரும்பி சாப்பிடுவீங்க, சில ஆட்கள் மிரக்கறி விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த பிள்ளைகள் சமுதாயத்தில் வீட்டில் தாய் தகப்பன் என்ன எல்லாரும் சாப்பாடை பிள்ளைகளுக்கு முன்னாடி ருசிச்சு சாப்பிட்ற நேரத்தில் அந்த பிள்ளைகள் அறியாமலே சாப்பாட்டுக்கு ஒரு விருப்பம் வந்துடும். அப்போ தாய் தகப்பன் அந்த சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு முன்னால் ருசிச்சு சாப்பிடாடி, இப்போ ஒரு மிரக்கறி சாப்பாடு, ஒரு வெஜிடபிள், யூனோ, எப்போ பேரண்ட்ஸ் அதை விரும்பி சாப்பிட்றார்களோ அதில் கிடைக்கிற சத்து அவர்களுக்கு முன்னால் அந்த மேன்மையை எடுத்து சொல்லுகிறார்களோ அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த மேன்மை தானாக வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறது? மிரக்கறியா இன்றைக்கு. அப்போ அந்த சலிப்பை காட்டுற உடனே அது பிள்ளைகள் அதை புரிஞ்சு கொள்ளும். அதுக்கு பிறகு சொல்கிறேன்னு, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட தெரியாது, பிள்ளைகளுக்கு மிரக்கரையில் இருக்கிற சத்து தெரியாது. நீயே சளிப்பு, இந்த பிள்ளை பிறந்து வளர்கிற நேரமே அந்த சளிப்பை கடை இன்றைக்கு மிரக்கறி தான். அப்போ என்ன அந்த டோனை நாங்கள் கொடுக்குறோம்? பிள்ளைகள் ஒரு நாள் நாங்கள் சொல்கிறத செய்யாதுங்க, நாங்கள் செய்கிறது தான் செய்யும். எல்லாரும் நாங்கள் அப்போ சொல்கிறதா இல்லையா? என்ன சாப்பாடு? இன்றைக்கு மிரக்கறி தான். இறைச்சிண்டா இன்றைக்கு இறைச்சி. அந்த சொல்கிற விதத்திலேயே அந்த ஆசையை பிள்ளைகளுக்கு காட்டுகிறோம். அப்போ என்ன செய்யும்? பிள்ளை இறைச்சிக்கு பின்னால் தான் ஓடும். அப்போ மிரக்கறி சாப்பிட இது எங்கேருந்து வருது? குடும்பத்தில் நாங்கள் கொடுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட். அதே போல தான் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹாபியாக இருக்கலாம், பெற்றோர் காட்டுகிற அந்த இன்ட்ரெஸ்ட். இப்போ நாங்கள் ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடணும் என்று வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், தாயின் தகப்பனும் காட்டுகிற அந்த ஜெபத்துக்கு கொடுக்கிற அந்த மரியாதை, இந்த இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ரேயர், அந்த சைல்ட் லேர்ன் பண்ண அடே இந்த உணவை விட இந்த பிரயாரத்தான் எங்களோட தாய் தகப்பன் முதலாவதாக சொல்கிறாங்க. இந்த பிரயாரை ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த உணவுங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பிரயார் தான் காரணம். அந்த பிள்ளைக்கு ஆசை வருகிறது, அதை அறியாமலே அது வளர்கிறது. அது டக்குன்னு சொல்லும், அம்மா இன்றைக்கி ப்ரே பண்ணலையே நாங்கள். ஏன்னா அந்த பிள்ளை வளர்ந்துட்டு. ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படி எத்தனை குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு முன்னுக்கு ப்ரே பண்ணுறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அப்போ ஆசை. ஆனால் வளர்ந்த பிறகு பிள்ளைகிட்ட சாப்பிடும்போது ப்ரே பண்ணா அவனுக்கு விளங்காது. நீ என்னையை சொல்லி கொண்டிருக்கிறா? அந்த பிள்ளையோட தாயை பார்த்து கேட்கும், லூஸா உனக்கு இவ்வளவு நாளும் நீ சொல்லலை, இன்றைக்கு திடீரென்று பிரசங்கம் வச்சு சாப்பா. அது பிள்ளைக்கு வளரணும். சின்னன்ல இருந்து பிள்ளைக்கு சாப்பிடுவதற்கு நீ சொல்லத பசி உடுப்பு பிள்ளைக்கு தெரியும். இன்றைக்கு கிறிஸ்மஸ் உடுப்பு வாங்கணும், நியூ இயருக்கு உடுப்பு வாங்கணும், நல்ல சட்டை போடணும், நல்ல உடுப்பு போடணும் பிள்ளைக்கு தெரியுமே. தகப்பன் அதில், தாய் அதில் இன்ட்ரெஸ்ட், தே ஷோ தி இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ பிள்ளைகள் அதை லேர்ன் பண்ணுறாங்க. திடீரென்று ஒரு பிரசங்கம் மாற்றாது பிள்ளைகளை டக்குன்னு யோசி, என்ன மம்மி டக்குன்னு ரோசரியை தூக்கிட்டா, அம்மா டக்குன்னு ரோசரியை தூக்கிட்டா, திடீர் தூக்குதலெல்லாம் சரி வராது.
அங்கே கிராஜுவலாக பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பார்ப்பேன். இந்த சோதனையும் எங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக. கடைசியில் ஒரு மனிதன் வகுத்துக்காக வாழ்கிற மனிதனாக போயிடுவான், வகுத்துக்காக. அப்போ ஆண்டவர் அதை முறியடிக்கிறார். ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் எங்களோட ஸ்டேட்டஸ். இப்போ எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, இந்த ஜாதி பார்க்குறது. இங்கே பெருசாக நீங்கள் பார்க்குறது இல்லை, ஜாதி பார்க்குறது ஜாதியே இல்லை, ஜாதி பார்க்குறது. ஜாதி பார்க்குறதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சொல்லி பார்க்குறது, இல்லாட்டி ரேஸ்ன்னு சொல்லி இனத்தை பார்க்கிறது. அப்போ அதை போல தான் என் ஸ்டேட்டஸை பார்க்க. நான் உனக்கு தெரியுமா நான் யாருன்னு சொல்லி, நான் எங்கேருந்து வாரன்னு தெரியுமா, என் அப்பப்பா யாருன்னு தெரியுமா. அப்போ அந்த ஜாதி பார்க்குறது. அப்போ அதே மாதிரி அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறது. அப்போ கடவுள் ரெண்டாவது சோதனையை கொண்டு சந்திக்கிறார். யார் அந்த சோதனையை சாத்தான் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? அதுவும் பைபிள் வசனத்தை தான் அவன் சொல்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரிவினை மிச்சம் கவனமாக இருங்க. சாத்தானுக்கு நல்ல பைபிள் தெரியும், அந்த வசனத்தையும் இன்னும் அவன் விழுத்தாட்டிடுவான். அவன் சொல்கிறான், பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது, நீ இறைவனுடைய மகன் என்று சொன்னால் உன்னை வானதூதர்கள் தாங்குவார்கள், உன்னை வானதூதர்கள் தாங்குவார்கள். சில டைமில் சாத்தானே வந்து வேதம் ஓதுவானங்களுக்கு, சாத்தானே வந்து வேதம் ஓதுவான். நீ ஏன் சர்ச்சுக்கு போப்புறா, நீ எங்கேயும் ப்ரே பண்ணலாம் தானே, நம்மடா உடனே சொல்கிறது. அது சாத்தான் விளையாடுறான் அவர வாழ்க்கையில். நீ சர்ச்சுக்கு போய் தானே கடவுளை கும்பிடணும், அப்படி சொன்ன மாதிரி தான். அதான் சோதனை. நீ சர்ச்சுக்கு போய்த்தானா கும்பிடணும், நீ ஏன் நீ வீட்டில் இருந்தே ப்ரே பண்ணலாம் தானே. அதே தான் அவன் ஆதி தாய் தகப்பனுக்கு சொல்லுகிறான், நீ ஏன் இதை சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டா உனக்கு என்ன நடந்துடும், நீ கடவுளாயிருவாதானே. அப்படித்தான் டெம்டேஷன் எங்களுக்கு வரும். நீ ஏன் சிலுவை பாதைக்கு போகணும், நீ இப்போ வீட்டிலேயே சிலுவை பாதை செய்யலாம் தானே, நீ சைக்கிள் ஓடிக்கொண்டே சிலுவை பாதை செய்யலாம் தானே. அவன் அப்படித்தான் உனக்கு சொல்லுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உன்னை ஏமாத்துறான். நீ விடுதலை அடைவது அவனுக்கு விருப்பம் இல்லை, நீ ஆண்டவரை கண்டுகொள்வது அவனுக்கு விருப்பம் இல்லை, நீ ஆலயத்திற்கு போவது அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு பல பிள்ளைகள் ஏன் டியூஷன், ஆலயத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு தெரியாது. எப்படி இன்னும் கொஞ்ச நாள் எங்கே என்ன சேர கோயில் இருக்குன்னு கேட்டா நம்மட சேர்ச்சாண்டு கேட்குற அளவுக்கு வந்துடும் பிள்ளைகள். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் உங்களை பிரிக்க இந்த உலகம் எல்லா சதித்திட்டத்தையும் செய்யும். அவன் சாத்தான் விளையாடுவான். சாத்தான் அவனால் இயன்ற அளவு ஒரு பெரியதொரு பொய்யை உங்களுக்கு உண்மை மாதிரி காட்டுவான். அந்த எடியூகேஷன் என்ற பொய். எத்தனை பேர் என்ஜினியர் ஆகிறீங்க? 100 பேரில் அதே சதவீதம் தான் இருக்க போகுது. நாங்கள் படித்த காலத்தில் இருந்த சதவீதம் தான் இன்றைக்கும் இருக்க போகுது. கம்பேரிட்டிவ்லி இஸ் லோவர் தேன் வாட் வி டிட். நாங்கள் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த எங்கட காலத்தில் 80s 90s இருந்து அந்த என்ஜினியர்ஸ் ட்ராப்பிங் ஆகிருக்கு. நீ எவ்வளோதான் பறந்து படித்தாலும் இட்ஸ் சிஸ்டமேட்டிக்கல் ஸ்டடி. யூ டோன்ட் ஜஸ்ட் ஸ்டடி, யூ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் அண்ட் த கன்செப்ட். அப்போ அவன் ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்லுவான். அதே ஆதாமை வாளுக்கு சொன்ன பொய்யை எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுவான். நீ படித்தா கடவுளாக வந்துடுவா, நீ படித்தா நாளைக்கு பிரசிடென்ட் ஆயிடுவா, நீ படித்தா டாக்டர் ஆயிடுவா, படித்தா நீ வருவா. ஆனால் அவன் சொல்கிற மாதிரி இல்லை. ஆண்டவரை விட்டு நீ போனால் ஒன்றுமே வரமாட்டான், நீ ஒன்றாகவும் வரமாட்டா, பூஜ்ஜியமாக தான் வருவா. உனக்கு ரிசார்ட்ஸ் இருக்கும், 9A இருக்கும், ஆனால் உன்னோட வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. இது நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அப்படி ஒரு பொய்யத்தான் அவன் சொல்லுவான். அவன் சொல்லுகிறான், நீ பாய். இயேசுநாட சொல்கிறான் ஜம்ப். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறான், உன் பிதாவை சோதியாதிருப்பாயாக, கடவுளை சோதியாதிருப்பாயாக. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க எப்படி அவன் உன்னை சோதிக்கிறான், எப்படி ஆதி தாய் தகப்பனை அவன் சோதித்தான். சாத்தானுக்கு தெரியும் அது போய், அவர்கள் கடவுளாக முடியாது, அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அவரை அன்பு செய்கிறார், ஆண்டவர் அவர்களை அன்பு செய்கிறார். இந்த உலகத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் பெரியதொரு பொய்யை அவர்களுக்கு சொல்லுகிறான். அவர்கள் ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்பதை செய்தார்கள். எங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் அப்படி தான் உங்களோட பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் சரியான பூர்வமான அறிவு இல்லை, தெளிவு இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. ஒரு பெரியதொரு பொய்யை அவன் உங்களுக்கு காட்டுகின்றான். நீங்கள் போன வருஷம் பாருங்கள் ரிசல்ட் எடுத்து, அதுக்கு முதல் வருஷம் பாருங்கள், நல்லா படிக்கிற அந்த புள்ள ஓடுற மட்டும்தான் 9A இருக்கும். மெட்டாக்கெல்லாம் அப்படி தான் வருவீங்க. அது இஸ் நேச்சர். அது ஒரு பிள்ளைகளுடைய நேச்சர். அது நாங்கள் தப்பு சொல்ல முடியாது. எல்லாரும் 9A எடுக்கல, அது எடுக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு சில ஆட்களுக்கு வேறு திறமைகள் இருக்கும். புத்தகத்தில் எழுதி படிக்கிறது, கொப்பி அடித்து பாஸ் பண்ணுறது, அதை பார்த்து கொப்பி அடித்து பாஸ் பண்ணுறதுன்னா அப்படியே கடன்னு படித்து கடன்னு எழுதி போட்டு வந்தா சரி, அதுக்கு பிறகு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷனை பிள்ளைகளை கொடுக்க வேணாம்.
அந்த பிள்ளைகளுக்கு என்று அவர்களுக்கு திறமைகள் இருக்கிறது, அவர்களுக்கு தகுதிகள் இருக்கிறது, அவர்களுக்கு they have different talents. அப்ப அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வளர்க்கிற பொழுது அவர்கள் வாழ்வில் they achieve greater thing in life. அதனால ஒரு பெரிய பொய் ஒன்று போய்கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில், இந்த பிள்ளைகளை கடவுளிடமிருந்து பிரிப்பதற்காக. தாய்தப்ப நீங்க கொஞ்சம் பி ஷார்ப் லிட்டில் பிட். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் ஓனர் ஓ மைக்ரோசாஃப்ட் ஓனர் ஒருவருமே டிகிரி பாஸ் பண்ணல, ஒருவருமே டிகிரி பாஸ் பண்ணல. நீங்க வழியா பாருங்க, இன்றைக்கு சிஓவா இருக்கிற அரவாசிக்கு, இன்றைக்கு பணக்காரனா இருக்கிற வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் நோபடி ஹஸ் டன் தேர் டிகிரி. அவனுக்கு கீழே இன்றைக்கு டிகிரி படிச்சவன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பொய்யை இந்த உலகம் உங்களுக்கு காட்டுதுனே. அது என்னத்துக்கு இது காட்டுதுன்னு சொன்னா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கடவுளிடமிருந்து அது பிரித்து விடும். நாங்கள் தோட்டத்திலிருந்து திரட்டப்பட்டு விடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தை இழந்து விடுவோம். வாழ்க்கை துன்பமாயிருக்கும் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் இன் லைஃப். மூன்றாவது சோதனை என்ன சொல்லுகிறான் ஆண்டவர்கிட்ட? நீ நெடுஞ்சானாய் விழுந்து என்னை வணங்கு, நெடுஞ்சானாய் விழுந்து என்னை வணங்கு, என்னை கடவுளாய் ஏற்றுக்கொள். அப்பத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரே கடவுள், ஒரே கடவுளை தவிர உனக்கு எந்த கடவுளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறானா, நீ என்னை சோதிச்சது போதும், கெட் லாஸ்ட். நீ என்னை சோதிச்சது போதும், வெளியேறு, சாத்தானே வெளியே போ. இது மூன்றாவது சோதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது சோதனை ஏன் ஆண்டவர் அந்த சாத்தானை முதலாவது அவர் அனுப்பவில்லை? அவன் சொல்லுகிறதை கேட்கிறார். இரண்டாவது சோதனை போ சாத்தானை என்று சொல்லவில்லை, சொல்லுகிறதை கேட்கிறார். மூன்றாவது சோதனையிலே ஏன் ஆண்டவர் இயேசு சாத்தானை அப்பாலை போ என்று சொல்லுகிறார்? எப்பொழுது அவன் கடவுளுக்கு நிகராக வர தொடங்கினானோ அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பாலை போ, you have no place anymore here. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த மூன்றாவது சோதனை எங்கள் வாழ்விலே நடக்கிறது. எப்படி அது நடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு வருடம் ஆகிறது, 9 கல்யாணங்கள், 7 கைப்பிடிச்சல் நடந்திருக்கிறது. அது இந்து, கேத்தலிக், புத்திஸ்ட், கேத்தலிக். எங்களுடைய விசுவாசத்தை விற்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை விற்கிறவர்களாக. விசுவாசத்தை விற்கக்கூடாது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். கொஞ்சம் ஆளை சிந்தித்து பாருங்க. நீங்க விசுவாசத்தை விற்கிறோம். இப்ப சிலாக்களை கைப்பிடிக்கணும் என்றதுக்காகவே நான் கத்தலிக்கா மாறிட்டேன், ஆனா விசுவாசம் இல்லை, பூசைக்கு வாரது இல்லை. கல்யாணம் முடிக்கணும் என்றதுக்காகவே தேவனைக்குன்னு பெறுவாங்க, அதுக்கு பிறகு கோயிலில் வாரதே இல்லை. அப்போ ஒரு ஆள்கிட்ட நான் கேட்க, எனக்கு அழுக வந்துட்டு என்னன்னு சொன்னா, நாங்கள் மகளே, நீ இவ்வளவு காலமும் உன் தாய் தகப்பன் கொடுத்த விசுவாசத்தை இழக்க கூட நீ வந்துட்டா, முன் வந்துட்டா. தேவனுக்கு எடுக்க கூட உனக்கு பிடிக்கல. அந்த ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதங்களான காரியங்கள், உன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யூ ஆர் கேத்தலிக். உன்னுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தை கூட எளிதாய் நீ விட்டுட்டியே, எளிதாய் நீ விட்டுட்டியே. ஆனால் அந்த விசுவாசத்தை ஒரு நாள் நாங்கள் விடக்கூடாது. வந்து அந்த கைப்பிடிக்க மட்டும், திருமணம் மட்டும், மண்டைய கழுவுவாள் வந்து, ஃபாதர் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் ஃபாதர், நாங்கள் நிற்போம் ஃபாதர், நாங்கள். ஆனால் கைப்பிடிச்சு முடிய காணவே இல்லை கோயிலுக்கு. அப்போ என்ன? ஒரு ஆடம்பரம் திருமணம். திருமணம் எப்படி இருக்கிறது? ஒரு ஆடம்பரம். உலகத்துக்கு காட்டணும், ஃபோட்டோ போடணும், ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்க்கணும், இந்த திருமணம் இது ஓல்டரில் தானே, அது சண்டை வேறு, ஓல்டரில் வைக்கணும் என்று சொல்லி. ஆனால் உன்னுடைய விசுவாசம், கிறிஸ்துவ விசுவாசம், கடவுளுக்கு எதிராய் நீ செய்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், விளையாட்டில் டோன்ட் பிளே வித் காட். அதான் கடைசி சோதனையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? டோன்ட் பிளே வித் காட். நீ ஆண்டவரோடு விளையாடி கொண்டிருக்கிறாய். அப்படி ஒரு கல்யாணம் எங்களுக்கு தேவையில்லையே. ஆண்டவரையே மாற்றி, குருவானவரையே மாற்றி, மக்களையே மாற்றி ஒரு விசுவாசத்தில் நீ திருமணம் முடிக்கிறாயா? அல்ல இவ்வளவு பேரையும் ஏமாற்றி ஒரு பொய்யான ஒரு உறவை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாய் உன்னுடைய ஆடம்பரத்துக்காகவும் உன்னுடைய பெயருக்காகவும். அது திருமணம் இல்லை, அது ஒரு திருவருட்சாதனம். See, outside of Catholic Church it's a wedding, inside the Catholic Church it's a sacrament. புரியுதா உங்களுக்கு? திருச்சபைக்கு வெளியால் அது ஒரு திருமணம், திருச்சபைக்கு உள்ளுக்கு அது ஒரு சக்ரமெண்ட், அது ஒரு திருவருட்சாதனம், அது ஒரு திவ்ய நற்கரணை எடுப்பதை போலதான்.
ஞானஸ்தானத்தை எடுப்பது போலதான், உறுதி பூசுதலை எடுப்பது போலதான் இந்த திருமணமும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் தாயும் தகப்பனும் ஆணும் பெண்ணும் இறைவனுடைய இந்த நேம் ஆஃப் காட் யூ பிகம் டுகெதர். ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் ஒன்றாய் வருகிறீர்கள். அது பரிசுத்த ஒப்புரவு. அது இறைவனுக்குள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதை கொச்சப்படுத்தாதீங்க. அதுக்குரிய தகுதியான முறையில் நீங்கள் அதை செய்ய ஏலாட்டி அதுக்குரிய முறையில் நாங்கள் செய்து முடிப்போம். நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பீடத்தை டோன்ட் டேக் திஸ் பிளாட்ஃபார்ம் டு என்டர்டைன் யுவர் ஃபேண்டசி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? இந்த ஆண்டவருடைய பீடத்தை நீ எடுத்துக்கொள்ளாத உன்னுடைய விருப்பத்துக்காகவும். புரியுதா? நாங்கள் 3 பேரை ஏமாற்றுறோம். சாட்சிகள் என்று சொன்னால் மக்கள், அந்த திருமணத்துக்கு வந்த மக்கள். இரண்டாவது, உங்களை நம்பி கையை பிடிக்கிற குருவானவர், எல்லாத்துக்கும் மேலான அந்த இறைவன். அந்த இறைவன் நான் சொல்லலை திருமணம் நடக்கணும், கலப்பு திருமணங்கள் நடக்கும், அது நியதி. உலகத்தில் ஆணும் பெண்ணும் விரும்பிட்டாங்க. we have to be with them, we have to accompany them. நாங்கள் அவர்களோடு போக வேண்டும், அவர்களுக்குரியதுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் ஒரு சாரா கத்தலிக், ஒரு மேபி பெண் கத்தலிக்கா இருக்கலாம், இல்லை ஆண் கத்தலிக்கா, அவர்கள் அந்த கடமையை செய்ய வேண்டும். அப்படித்தானே ஒப்பந்தம்? கைப்பிடிக்கிறது அப்படிதான் சொல்லுவேன். நான் எந்த விதத்திலும் என்னுடைய கணவனுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு, கத்தோலிக்க வாழ்வுக்கு தடையாயிருக்க மாட்டேன். அவரை அவருடைய விசுவாசத்திலே வளர்வதற்கும் அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு நான் உதவி செய்வேன் என்று தான் அந்த கையை நாங்கள் பிடிக்கிறோம். பயம் இல்லாமல் ஆண்டவருக்கு முன்னால் நாங்கள் கையை பிடிக்கிறோம். அதுக்கு பிறகு ஆலயத்திற்கு வருவதே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், முதலாவது சோதனை உணவு. ஆண்டவர் சாத்தான ஒன்றுமே சொல்லல. ரைட், ஓகே, இட்ஸ் ஃபைன். ஒரு டெம்டேஷன் எங்களுக்கு வரும், சாப்பாட்டில் ஒரு டெம்டேஷன் வரும், பணத்துக்கு கொஞ்சம் ஆசைப்படுவோம், அண்டர்ஸ்டாண்டபிள். ரெண்டாவது, ஒரு பேர், எங்களுக்கு ஒரு பேர் வேணும், ஒரு பாப்புலாரிட்டி வேணும், ஒரு மனிதன் ஆசைப்படுவான். ஆனால் மூன்றாவது மிச்சம். அப்போ முதலாவது ரெண்டாவது யூ லெட் லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இறைவனுக்கு எதிராய் ஒரு மனிதன் எழுந்தால், உன்னுடைய வாழ்க்கை முறை எழுந்தால், அதுக்கு பிறகு தேர்ஸ் நத்திங் டு டேக். அப்போ மிச்சமாக இருக்கிறது ஒன்றுமில்லை. இதுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ செய்யுது பிள்ளைகளுக்கு. கடவுளை பிள்ளைகள் இருந்து எடுத்துருது. ஆனால் நீங்கள் கடவுள் எடுத்துப்பட்டீங்க, என்னத்தை கொடுத்தாலும் யூ நோ வாட் ஐ மீன். அப்போ கிறிஸ்தவ விசுவாசம் எங்கு இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமான வீட்டை போங்க. இந்த 3 விஷயங்களை வடிவ நான் சொன்னபடி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நீங்கள் மூன்றாவது இதை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உடனே சொல்வார், கெட் லாஸ்ட், அப்பாலே போய் சாத்தானே. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடவுளை எடுத்து எறிஞ்சிடாதீங்க. கடவுளை எடுத்து எறிஞ்சிடாதீங்க. கடவுள் உங்களோடு இல்லை என்றால், கடவுள் நம்மோடு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை வெறுமனதாக இருக்கும். This is what leads to depression. When your life is not integrated with spirituality, you are going to be depressed. உன்னுடைய வாழ்க்கை ஆன்மீகத்தோடு கலந்திருக்காவிட்டால் நீ மன அழுத்தத்தை சந்திப்பாய். ஏன்னா கடைசியில் யார்கிட்ட நாங்கள் போவோம்? நீங்கள் ஒரு பிள்ளை படிக்க 1 வருஷம் ஃபுல்லாக படிக்குது, கடைசி போய் 2 வருஷம் நல்லா படிக்குது, ஆனால் ரிசல்ட்ஸ் இல்லை. 2ஆம் தரம் எழுதுது, ரிசல்ட்ஸ் இல்லை. 3ஆம் தரம் எழுதுது, ரிசல்ட்ஸ் இல்லை. அப்போ இந்த பிள்ளைக்கு சின்னலேருந்து நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? இந்த படிப்பு மட்டும்தான் உண்ட வாழ்க்கை, இந்த A லெவல் மட்டும்தான் உண்ட வாழ்க்கை, இதில் நீ 3 எடுத்தா தான் நீ. அப்போ இதில் இருக்க எத்தனை பெற்றோர் 3 எடுத்திருக்கிறீங்க? நீங்கள் வாழலையா? சும்மா தெரியாமல் கேட்குறது. இதில் இருக்கிற எத்தனை பெற்றோர் 3 எடுத்திருக்கிறீங்க? நீங்களே உங்களோட வாழ்க்கைக்கு சாட்சியப்பா. 3 எனக்கு தேவையில்லை. எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தா, எனக்கு உழைக்கிறதுக்கு திறமை இருந்தா, எனக்கு அறிவு இருந்தா, பொது அறிவு இருந்தா நான் என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் காப்பாற்றலாம் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனால் உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 3 எதிர்பார்க்குறீங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது? 3 தடவை 3 எடுக்கலாம் போயிட்டு கடைசி அந்த பிள்ளைக்கு 1ஆம் ஆண்டு இருந்து 11ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு வரைக்கும் நீ ஒரு பொய்யை சொல்றா, இதுதான் உனக்கு தேவை, இந்த படிப்பு தான் உனக்கு தேவை. ஆனால் அந்த பிள்ளைக்கு 3 எடுக்க முடியலை, அது தற்கொலை செய்யுது. ஏன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வரல அந்த படிப்பு. அப்ப என்ன செய்கிறோம்? அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைய ஒரு அழுத்தத்துக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வரோம்.
அழுத்தத்துக்குள்ளேயே கொண்டு வரோம். அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு என்னத்தை சொல்கிறோம்? இது மட்டும்தான் உண்ட வாழ்க்கை, இது மட்டும்தான் உண்ட வாழ்க்கை. ஆனால் அந்த பிள்ளை ட்ரை பண்ணுது, ஆனால் முடியலை. ஏன்? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வித்தியாசமாக இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அவன் பார்க்குறான், கடைசியில் கல்லடி பணத்தால் வரக்குள்ள வீட்டை போனா அப்பா கேளாத கேள்வி கேட்க போறேன், அம்மா எல்லாத்தையும் சொல்ல போறா. உனக்கு இதுக்கு தானே சாப்பாடு தான், இதுக்கு தானே லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே பிரியாணியை வச்சு தந்தேன், இதுக்கு தானே சாண்ட்விச்சஸை வச்சு தந்தேன், இதுக்கு தானே உனக்கு நான் ஒரு மணித்தியால நின்ற நான் எல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் வீட்டை போய் கேட்கணுமே என்று லேசா அந்த புள்ள கல்லடி பாலத்தில் பாயுது. எல்லாம் ஓவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற திருப்பி சொல்லாதீங்க. அவங்க சின்ன ஆக்கள், அவங்க லிட்டில் ஒன்ஸ். அவங்களுக்கு 30-40 வயசு இல்லை, 3-4 வயசு பிள்ளைகளுக்கு 30-40 வயசு உடைய மனிதனுடைய மெச்சூரிட்டியை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. குழந்தைகளை வாழ விடுங்கள், குழந்தைகளை வாழ விடுங்கள். அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. நாங்களும் சின்ன எல்லாரும் இங்கே எல்லாரும் அந்த பருவத்தை கடந்து வந்த ஆக்கள் தானே. இதில் நான் எனக்கு தெரியும் எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. இன்றைக்கி நான் கேட்பேன் 9 மணிக்கு, எத்தனை பேர் 3 எடுத்துருக்கிறாங்க, எத்தனை பேர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் 100க்கு 2-3 பேர். அது நியதி, அதை நான் மறுக்கலை. எல்லாரும் என்டர் பண்ணணும் இல்லை, எல்லாரும் என்டர் பண்ணணும் இல்லை. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தகுதியுள்ளதாக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி பாயிண்ட், இறைவனை உங்களிடமிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்தும் எடுத்து விடாதீர்கள். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். மன்றாட்டுக்கு பதிலுரையாக அனைவரும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் ஒருவருக்கே பணி செய்கின்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர், பணியாளர்கள் ஆண்டவருக்கு பணி செய்ய வந்தோம் என்பதை முழு மனதோடு செய்யவும், ஆடம்பரமான இவ்வுலக காரியங்களை கைக்கொள்ளாமல் நற்செய்தி பணியால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாலைவனத்தை பசுமையாய் மாற்றுபவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் நாட்டின் வளத்தன்மையை சிதைக்காமல், போராட்டத்தை தூண்டாமல், இயற்கையை சிதைத்து பசுமையை பாலைவனமாக்காமல், மக்களை அமைதியுடன் மகிழ்வுடன் வாழ தேவையான திட்டங்களை தீட்டவும், பாகுபாடின்றி செயல்படுத்தவும் ஞானம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்றவரே எம் இறைவா. உணவு, பாதுகாப்பு மற்றும் தன்மதிப்பிற்காக எங்கள் வாழ்க்கை தேடல்களில் அழகையின் வழியை தேர்ந்தெடுக்காமல், நீதி நேர்மையோடு இறைவழியில் சாதிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாவை அகற்றி வாழ்வளிக்க வந்தவரே எம் இறைவா, எம் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களுக்கு நல்ல விலை கிடைத்து வேளாண்மை பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெறவும், தேர்வை சந்திக்கும் மாணவர்கள் சிறந்த முழு ஞானத்தோடு தேர்வெழுதி வெற்றி பெறவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டுவோர் உம்மருளால் பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். பிரியமானவர்களே, எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் நினைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்தோமோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆண்டவருடைய கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். அவர்கள் முழுமையாக குணமடைந்து இயேசுவின் அன்பை சுவைக்கும்படிக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர்கள் வாழும்படிக்காக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும்படிக்காக இறை சமூகத்திலே அவர்களை வைத்து ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடைபெற வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோடு எதிர்பார்த்து ஜெபங்களாய் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டருள்வார். எங்களுக்கு அவர் தக்க நேரத்திலே பதில் கொடுப்பார். எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உனக்கு பரிசாக தந்தேன். உன் வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உமக்கு பரிசாக தந்தேன். தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன். உன் வாழ்வு எனக்காக மண்மீதிலே, என் வாழ்வு
தந்தீர். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டக எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த சபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நான் உம்மிடத்தில்
பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே, நான் உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தரம் 4-5 எஸ் மிரேஷன், சி சஷோன், ஆர் கர்ஷானியா, ஏ மதுவர்ஷினி. ஏ மதுவர்ஷினி.
ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. இயேசு உன் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.